நம்முடைய ஆராதனைக்காக நாம் யாரும் எழுந்து நிற்போம். அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் நீர் உலாவும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல வாஞ்சியோடும் தாகத்தோடும் தவணத்தோடும் ஆண்டவரே உடைய சமுத்திரை ஆராதிப்பதற்காக வந்து நிற்கிற இந்த மக்களை கட்டளை படிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயம் ஆரம்பித்த நாளிலிருந்து 29 ஆண்டுகள் சுவாமி இந்த ஆலயத்தோடு ஒட்டி உறவாடின மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருச்சபையின் ஒவ்வொரு அங்கலத்திலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் பங்கு பெற்றதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதேபோல ஒவ்வொரு குடும்பத்துடைய நன்மையிலும் ஆண்டவரே உயர்வான நாட்களிலும் இந்த ஆலயமாக நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவரே எங்கள் உறவுகளை பேணி காத்துக்கொள்ள கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை கட்டி எங்களுக்கு கொடுத்த குருவானவருக்காக, விரிவாக்கங்களை செய்ய உதவின குருவானவர்களுக்காக, இதில் பணியாற்றின ஒவ்வொரு பணிவிடைக்காரருக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த நன்றி பெருக்கோடு கூட ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வார்த்தையினாலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகும். நம்முடைய ஆலய பிரதிஷ்டை ஆராதனை காரணமாகவும் நின்ற வண்ணமாக 172 பாமாலை கீதம் பாடுவோம். பாமாலை 172 சபை அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே.
பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதமாகிய கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். கர்த்தர் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நாம் கரங்களை உயர்த்தி அழைத்து சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அமர்வோம். தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே நம்மை துதி ஆராதனை எடுத்துவதற்காக அவருக்கு முக்கிய தேவனை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கரங்களில் துதி நேரத்தை கர்த்தர் நல்லவர், நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சியான வேளையில் நாம் அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பாடலை நாம் உற்சாகமாய் பாடி நாம் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர்
வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இயேசு என்னோடுதான், வாக்கு மாறாதவர், இயேசு ஜீவிக்கின்றார், வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், காரிருட்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருட்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இயேசு ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கின்றார், வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, வாக்கு மாறுமோ, இயேசு வாக்கு மாறுமோ.
எழுந்திருப்போம். கடந்த 29 ஆண்டுகளாக நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்திரிக்க நாம் வழங்கப்படுகிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் ஸ்தோத்திரத்திற்கு உரியவராய் இதோ இந்த வேளையில் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை உள்ள மக்களாய் கடந்த 29 ஆண்டுகளாக அருமையான ஆலயத்தில் அவரை தேடி நாம் அடைந்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். எல்லாவற்றிற்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லோரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே நன்றி ராஜா, வல்லவரே நன்றி ராஜா, பரிசுத்தரே நன்றி ராஜா, ஒருவராய் பெரியவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை நிறுவி கடந்த 29 ஆண்டுகளாக எங்களை ஆண்டவரே நீர் பராமரித்து வந்தீரே, பாதுகாத்து வந்தீரே, எங்களை பலப்படுத்தி வந்தீரே, எங்களுக்கு சமாதானம் கொடுத்து வந்தீரே, எங்களை ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து வந்தீரே, எங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்தீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே ஸ்தோத்திரத்திற்குரியவர், நீர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். உம்மை 190 நாங்கள் ஆண்டவரே உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஒரு கோடான ஒரு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களை நேசிக்கிறவர் ஐயா, நீரை அன்பு செய்கிறவர் ஐயா, நீர் எங்களை அரவணைக்கிறவர் ஐயா, நீர் எங்களை மன்னிக்கிறவர் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவர் துதிக்கு பார்த்தவர், ஸ்தோத்திரத்திற்குரியவர். இதோ இந்த ஆராதனையிலே நம்மை எல்லாம் நிரப்பும்படியாய், நம்மை எல்லாம் இந்த அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் கர்த்தர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஐயா. நீர் ஒருவரே ஆராதனையிலே மகிமைப்படுகிறவர் ஐயா. நீர் ஒருவரே ஆராதனையில் வல்லமை வெளிப்படுத்துகிறவர் ஐயா. நீர் ஒருவரே ஆராதனையிலே உங்களுடைய ஆண்டவரே மகிமையை போற்றுகிறவர், ஆண்டவரே பலவீனங்களை மாற்றுகிறவர். ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கையெழுத்தி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவன் இல்லை. சொல்லும் நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் பாவியான நம்மையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் பாவியான என்னையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். உம்மை விட்டு தூரமாய் போன என்னையும் ஆண்டவரே உம்முடைய காணியாட்சிக்கு புறமான என்னையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹalleluya. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்ல கையெழுத்தி நீர் வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. காட்சி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நான் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு பெருமையான பாத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நான் உயர்வற்ற பாத்திரம் ஐயா, ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நான் களிமண். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே என்னை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். நீர் ஆண்டவரே உமக்கு ஒரு பிரியமான பாத்திரமாய் வேதத்திலே காண்கிற தாசர்களைப் போல என்னையும் ஆண்டவரே நிரம்பி வழிய ஒரு பாத்திரமாய் நீர் மாற்றும்படியாய் என்னை தான் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். நம்முடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர், நம்மை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை புறம்பே தள்ளாதவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை அன்பு செய்கிறவர், நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறபடியா இயேசுவே உம்முடைய கரத்திலே என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் ஐயா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக.
உமக்கேற்ற பாத்திரமாய், உம்முடைய கரத்திலே தவழ்கிற ஒரு பாத்திரமாய், உம்முடைய மகிமைக்கு ஒரு பாத்திரமாய், உம்முடைய ஒரு சாட்சிக்கு ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக. என் கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வோம். நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த வேளையிலும் அருமையான ஆலயத்திற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த இடத்தை நீர் உனக்கென்று முன்குறித்து இந்த இடத்தை ஆண்டவரை வாங்கவும், இதிலே உடைய நாம மகிமைக்கு ஒரு ஆலயத்தை கட்டவும் ஆண்டவரே நீர் திருவை பாராட்டினீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். இதோ இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஆலயத்திற்கு வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, வருகிற மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஆண்டவரே இதை ஒரு அடைக்கல பட்டணமாய் ஆண்டவரே இந்த பகுதியிலே மாற்றி தந்தீரே. நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். சென்று போன நாட்களை திரும்பி பார்க்கிறோம் ஐயா. எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த ஆலயத்திலே நோக்கி வந்த மக்களுக்கு நீர் செய்தீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். கண்ணீரோடும் பாரத்தோடும் பிரச்சனையோடும் வந்த மக்களுடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே அவருடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தை தந்தீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி ஆண்டவரை ஜெபித்த மக்கள், விண்ணப்பித்த மக்களுடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே எதிர்பாராத அற்புதங்களை எல்லாம் செய்தீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரே தங்கள் வாழ்விலே ஆண்டவரே தேடி வந்து ஆண்டவரே தங்களை முழங்கால்களை முடக்கி நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய குடும்பத்தாருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே வேதனையோடு வந்தவர்களுக்கு விடுதலை தந்து, வியாதியோடு வந்தவர்களுக்கு விடுதலை தந்து, போராட்டத்தோடு வந்தவர்களுக்கு சமாதானம் தந்து, ஆண்டவரை என்ன தேவையோடு வந்தார்களோ எல்லா தேவைகளையும் ஆண்டவரே இந்த ஆலயத்திலே நீர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சந்தித்தீரே. நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆலயம் ஆண்டவரே எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு கோராகின் புத்திரர் 84ஆம் சங்கீதத்திலே பாடினார்கள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே தகைவிடம் குடியிருக்கி தன் குஞ்சுகளை வைக்க கூடு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரே பொறாமைப்பட்டார்கள் ஐயா. ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை தந்து எங்களுக்கு அதை அடைக்கல பட்டணமாக்கி ஆண்டவரே நாங்கள் இதிலே வந்து ஆண்டவரே பெற்றுக்கொண்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நன்மைகளுக்காய் விடுதலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். தொடர்ந்து 30ஆம் ஆண்டிலே ஆண்டவரே அடியெடுத்து வைத்திருக்கிற ஆலயத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களை காட்டிலும் இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் காணப்பட ஆண்டவரே தேவையோடு பாரத்தோடு கண்ணீரோடு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு வருகிற மக்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லையே. நீர் ஒருவரை வெறுமையாய் அனுப்பினதில்லையே சுவாமி. ஆண்டவரே அமிதமாய்
உம்மை நோக்கி வருகிறவர்கள் நிறைவோடு கடந்து செல்ல நீர் உம்முடைய வல்ல கரம் நீட்டும்படியாய் காலையில் வருகிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் செபிக்கிறோம். எவ்வளவு கரத்திலே தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்ந்து திருமறை பாடம் வாசிக்க நாம் இருக்கிறோம். இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 1 முதல் 10 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தார்கள். தேவனுக்கு மிகவும் கிறிஸ்துவர்களே, இந்த நாளும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறவர்கள் சகோதரர் ஸ்டான்லி பிரின்ஸ் பீட்டர் அவர்கள். அவர்கள் மதுரையில் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அவருடைய துணைவியார் யாதவா கல்லூரியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அருமையான ஒரு மகள் உண்டு. இந்த நாளிலும் அவர்களையும் அவரோடு வந்திருக்கிற டீமையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். நாம் கண்களை மூடி நம் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க முடியாத கிருபை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை இரக்கங்களினால் முடிசூட்டுகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே
இந்த ஆலய பிரதிஷ்டை நாளன்று என்ன வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று அடியனுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது நீங்கள் கொடுத்த வேத வசனத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்க அடியனுக்கு அந்த கிருபைகளை நீர் தந்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஊடுருவி செல்லட்டும் ஐயா. தேவனாகிய கர்த்தர் தாமே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. இந்த நாளில் மகிமையான காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆலய பிரதிஷ்டை நாளன்று தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கிருபை கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகின்றோம். நாங்கள் குழுவாக இந்த நாள் கலந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். சபையின் குருவானவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்த போதகரையா முத்தையா தேவநேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்கள் ஆலயத்தில் இருந்து காலங்களில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னும் ஒரு விசை உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த லாக்டவுனுக்கு பின்பதாக ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் ஆலய பிரதிஷ்டை நாள் ஆண்டவரே நான் என்ன வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் நான் வாசிக்க கேட்ட அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை ஆண்டவர் பேசும்படிக்கு என் உள்ளத்தில் மறுபடி அவர் எழுதினார். ஆகவே இந்த வார்த்தை அதிகாரத்தை வாசித்து நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தேன். என்ன காரியத்தை ஆண்டவர் பேச போகிறார்? காரணம், இது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு உடவனாக பிறவியிலேயே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் 40 வயதை கடந்த பின்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றார். இதை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் யாரோ ஒருவரோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகின்றார். ஒருவேளை அனைவரோடு கூட ஆண்டவர் பேசலாம். ஒரே ஒரு நபருக்காக கூட ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்யலாம். இந்த நாள் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் சொன்ன இந்த சம்பவத்தை நான் வேதத்தில் உள்ள காரியம்தான், தெரிந்த காரியம்தான். இதை ஆண்டவர் விளக்கி கொடுக்கும்படிக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இந்த அதிகாலை 2 மணி வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து பேசும்படிக்கு சொன்னார். ஆனால் எந்த விளக்கமும் அவர் கொடுக்கவில்லை. மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுதுதான் காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு 6 மணி இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை பேசும்படிக்கு தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தில் எழுதினார். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதில் இருக்கக்கூடிய சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆலயத்தை கட்டுகின்றோம். ஒரு ஆலயம் தேவனாகிய கர்த்தரால் திட்டம் பண்ணப்படுகின்றது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஆலயத்தை கட்டவும் முடியாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஆலயத்தை லாக் பண்ணவும் முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஆலயத்தை கூட்ட முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதி கொடுத்தால் தான் பிஎம்ஓ சிஎம்ஓ லாக் பண்ண முடியும். தேவனாகிய கர்த்தர் உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஆலயத்தில் செய்ய முடியாது. காரணம், தேவனாகிய கர்த்தரால் ஆலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் எதற்காக ஆலயத்தை ஸ்தாபிக்கின்றார்? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஆலயத்தை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் ஆலயத்துக்கு வந்தார். வேதம் சொல்லுகின்றது, அவர் எழுந்து நின்று வேதத்தை வாசித்தார் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த சம்பவத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை நிச்சயம் பேசி இருக்க வேண்டும். ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆலயத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அதற்காகவே ஆலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆலயத்தை தேடி அனைவர் வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டும் வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை
தவிர்த்து மற்ற நாட்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அநேகர் வந்து ஆலயத்துக்கு செல்கிறார்கள் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் லாக்டவுன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லாக்டவுன். எல்லாம் ரிலீஸ் பண்ணி வரும்பொழுது கடைசியாக ஒரு லாக்டவுன். எனது ஓய்வு நாள் என்று லாக்டவுன். ஏன்? கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களை, நான் அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. தேவனாகிய கர்த்தர் என்ன காரியத்தை பேச விரும்புகிறார், அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எத்தனை மணிக்கு தெரியுமா? 9ஆம் மணி நேரம் என்றால் நம்முடைய கிளாக்ல 9 அப்படின்னு 9ஆம் மணி நேரம் என்று போடப்பட்டிருக்கிறது என்றால் நேரடியாக ஆப்போசிட்ல பாருங்க, 3 மணி. 6ஆம் மணி வேளை என்றால் 12 மணி. 12ஆம் மணி வேளை என்றால் மாலை 6 மணி. எனக்கு அருமையானவர்களே, சரியாக மதியம் 3 மணிக்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள். பேதுருவும் யோவானும் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்துக்கு போக சொல்லி அல்ல, ஜெப வேளை அவர்களுடைய பிரேயர் டைம். நமக்கு ஜெப வேளை இருக்குதா? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு என்று ஒரு ஜெப வேளையை வைத்திருக்கிறீர்களா? சரியாக 3 மணிக்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள். இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சம்பவத்திலும் ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நோக்கத்துக்காக அந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பது அனைவருக்கு தெரியாது. சில சொல்லுவாங்க, நான் சில சர்ச்சஸ்ல போகும்பொழுது பார்த்துருக்கின்றேன், ஃபேன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்லையுமே அவங்க கொடுத்தவங்களுடைய பேரை எழுதியிருப்பாங்க. அது சொல்லிக்கிட்டே இருக்கும். முன்னால யாரெல்லாம் கொடுத்தார்களுடைய பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. பெயர் இதுல போடுறது நல்லது தான். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கா? சரி, எப்படியோ நடக்கின்றது, இருக்கட்டும். ஆனால் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகின்றது. என்ன நோக்கத்துக்காக தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார்? ஆலயத்தை தேவனாகிய கர்த்தர் எதற்காக கட்டுகின்றார்? என கருமையானவர்களை, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு லேண்டை கொடுத்து, இந்த இடத்துல 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்தை கட்டும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார் என்றால் எதற்காக? அதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த 3வது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் மதியம் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார்கள். அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ளாக இன்னும் நுழைய ஆலய வாசலில் நடக்கக்கூடிய காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க வரும்பொழுது உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் வருகிறார். பேதுருவும் யோவானும் அங்கு புறப்பட்டு வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வேதம் சொல்லுகின்றவர்கள் வரக்கூடிய அந்த வழி, பிறவியிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் வாழ்க்கையில எப்பொழுதுமே மனுஷனை பார்த்தான். அவன் பழக்கப்பட்டான். ஏதாவது கொடுப்பாங்களா, நம்ம சாப்பிடுறதுக்கு கிடைக்கட்டும். ஒருவேளை இவனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்கன்னு வைக்க, அவன் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஷேர் கொடுக்கணும். அந்த நேரத்தில் பைபிள்ல அதிகாரம் அடுத்த அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு மனுஷன் வயசு அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 40 வயசுக்கு மேற்பட்டவனாக அவன் இருந்தான் என்றால், அவன் நினைச்சு அவனை பெற்றெடுத்த பெற்றோரை விட வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு முறை நான் ஆண்டவருடைய பாதத்தை காத்திருந்த பொழுது, உரையோடு கூட பிறக்கக்கூடிய குழந்தைகளை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்? இயேசுவானவர் என்ன சொல்கிறார்?
ஆண்டவரே, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று இயேசுவானிடத்திலே கேட்டார்கள். இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு போய் பிறந்தான் என்று சொன்னாரே. அதை அவன் காது கேட்டுக்கொண்டான, கண்ணுதான் பார்க்க முடியாது, காது கேட்டுக்கணும். இதுவரைக்கும் என்னென்னமோ சொன்னாங்க. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை கண்பார்வை இல்லாதவருடைய காதுகள் கேட்கின்றது. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு மறுபடி பிறந்தான். உரையோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோமே, மோசேய திக்குவாயனாக படைச்சது யாரு? ஆரோன் நல்லா பேசக்கூடியவன் தான், ஆனா மிரியாம் நன்றாக பேசக்கூடியவள் தான், சகோதரி பேசக்கூடியவள் தான், ஆனால் மோசே திக்குவாயன். அவன் படைத்தறியா, அவனிடத்தில் அந்த குறை என்ன காரணம்? நான் சொல்லுகிறேன், நீங்க குறையா பார்க்கிறீங்க. அந்த குறைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை பொறுத்த மட்டில், மனுஷர்களை பொறுத்த மட்டில் அது குறைவுள்ள பிள்ளை. ஆனால் ஜனங்களே சொல்லுகிறார்கள், இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு. உண்மை, அது ஒரு விசேஷித்த பிள்ளை. தேவனாகிய கர்த்தர் மோசே எடுத்து பயன்படுத்தின நேரத்தில் நான் திக்குவாய் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது கோபப்பட்டார். நான் உன்னை சொன்னா, மனுஷர்கள் உன்னை பார்த்து சொன்னாங்க, நான் இன்றைக்காவது உன்னை பார்த்து திக்குவாய் என்று சொன்னா. எனக்கு அருமையானவர்களே, குழந்தை குறையோடு கூட இருக்குன்னா சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேனே, நான் பிறந்த பொழுது என்னுடைய தாயும் தகவல் ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சந்தோஷம். நான் அதை பின்பதாகத்தான் அவர் அடித்து கொண்டார். என் நாட்டினுடைய நுனிப்பகுதியை பார்த்தபோது ஷார்ப்பாக இல்லாதபடிக்கு குழந்தை பிள்ளை தெளிவாக பேசாது சொன்னார்கள். ஒரு வயசாச்சு, 1.5 வயசாச்சு, நான் பேசல. குறைவுள்ள குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. மனுஷனே சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது பாவம் அல்ல, சாபம் அல்ல. குழந்தை என்னங்க செஞ்சிச்சு? பெற்றோர் செய்த பாவத்திற்காக பிள்ளைகளை தண்டிக்கும் தெய்வம் இயேசுவானவர் கிடையாது. நீங்க கேட்கலாம், தாவீது செஞ்ச தப்புக்காகத்தான் ஆண்டவர் பிள்ளை அடிச்சார், பைபிள்ல போய் போட்டிருக்கா? அவன் செஞ்ச தப்புக்காக அந்த பிள்ளை அடிச்சார், பைபிள்ல போட்டிருக்கா? நீ செஞ்ச காரியத்தின் நிமித்தம் இது நடக்கும் என்று சொன்னாரே, அதில் தேவனாகிய கர்த்தர் பிள்ளை சாகும் என்று சொன்னாரா? இல்லை. அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பதாக, பாவ அறிக்கை செய்த பின்பதாக நாம் தான் சொன்ன வார்த்தை, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, குழந்தை என்னங்க பாவம் செஞ்சுச்சு? அந்த குழந்தை தேவனாகிய கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு ஒரு குறையை வைக்கிறாரா, அந்த குறைக்குள்ளதான் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றார். ஈசாக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ரெபெக்காளை கொடுத்தார். ரெபெக்காள் மறுபடியாக இருந்தால் அந்த குறைக்காக தேவனாகிய கர்த்தர் செய்தது என்ன? அந்த குறைக்குள்ளாக தான் தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். இரட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த முதல் தாய் அவள் தான். அதுக்கு பிறகுதான் ட்வின்ஸ். ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் அவள் தான் பெற்றெடுத்தான். காரணம் என்ன? குறை நினைச்சு ஈசாக்கு அவளை தள்ளி விடல. பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு குறை இருக்கணும்னா தள்ளி விட்டுறோம். எனக்கு அருமையானவர்களே, குறைக்குள்ளாகத்தான் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? செய்திக்குள்ளாக வர விரும்புகின்றேன். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த
உடவனாக என் பிள்ளை கால்கள் இப்படி இருக்கின்றது என்று கதறியிருப்பார் இந்த தாய். அதில் பெற்றோரை குறித்து ஒன்றும் சொல்லல. ஆனா கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷன் குறித்து சொல்லும் போது அவன் பெற்றோரை குறித்து சொல்லி உட்கார்ந்து பிச்சை எடுத்து இருக்கும் பொழுது, நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது வாசல்ல நேரம் உட்கார்ந்து பிச்சை கேட்டுருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஏதாவது குறை இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு செஞ்ச பாவம் போட்டு முடவு நான் பிறந்திருக்கேன். அந்த காது இது வரைக்கும் எதை கேட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? பிச்சை கேட்டவங்க நம்ம ஆட்கள் போட்டுருவாங்களா? எனக்கு அருமையான உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனிடத்தில் இப்பொழுது பேதுருவும் யோவானும் ஆலய வாசல்ல வருகிறார்கள். எனக்கு அருமையான பிள்ளை இன்னும் ஆலயத்துக்குள்ளே நுழையல. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஆலய வாசல் என்று வைக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை பாருங்கள். எல்லா ஆலயமும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கட்டப்படுகின்றது. ஒருவேளை அதுல 1000 அரசியல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆலயத்தை கட்டவும் முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆலயத்தை இடிக்க முடியாது. நாகர்கோயில நான் இருந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நாங்கள் இருந்த அந்த ஊர்ல இரவு வேளையில சர்ச் முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் வந்து எல்லா சர்ச்சுடைய எல்லாவற்றையும் அடித்து நோக்கிறார். அவர் சித்தம் இல்லாம டச் பண்ணவே முடியாது. அனுமதி கொடுத்தாதான் முடியும். அனுமதி கொடுத்தாதான். அதன் பின்பதாக ஒரு அமைகளை கொண்டு வந்தார்கள். அது பிறகு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி காலை ஆராதனை தேவனாகிய கர்த்தர் தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் இப்பொழுது கடந்து போன நேரத்தில் நான் சிறு பையனாக இருந்த பொழுது ஆலயத்தில் உட்கார்ந்து பாட்டு படிப்பது வழக்கம் அல்லவா என்ற ஆலயத்தை பார்த்த உடனே சந்தோஷம். நான் நின்று கொண்டது வாசல்ல நின்று கொண்டு ஆலயத்தில் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று மட்டும் நான் பார்த்தேன். ஒரு நாள் எப்படி இருந்தது. ஆண்டவர் மறுபடியும் ஆலய ஆராதனை தொடங்கி காரியத்தை செய்திருக்கிறார். அப்படி இதே போல வாசல்ல நின்று கொண்டு வந்த உடனே பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறுகின்றது. முதலாவது நான் சொன்னேன், அது ஒரு ஜெப வேளையாகிய 3ஆம் மணி வேளை. 40 வயதுக்கு மேற்பட்டவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய வேளை அன்று மதியம் 3 மணிக்கு வருகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வேளை வரும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வேளை என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருப்பார். காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வேளை நிச்சயம் ஒரு நாள் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த சம்பவம். அவருடைய வேளை வந்துவிட்டது. ஆகவே தான் பேதுருவும் யோவானும் அந்த இடத்தில் வருகிறார்கள். வந்தவங்களை பார்த்து பிச்சை கேட்கின்றான். எங்களை நோக்கிப்பா, ஏதாவது கொடுக்க போறாங்களா பார்த்த நேரத்தில் ஒன்றும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னவங்க பெரிய ஏமாற்றம். நாட்கள் சிலத்தில் மாதிரி செய்யும் ஒன்று பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லையோ, அவன் எதை எடுக்க போறான்னு சொல்லுவோம். அந்த பாக்கெட்டில் கையை விடுவோம், அந்த பாக்கெட்டில் கையை விடுவோம். ஐயோ வரும்போது நீ பர்ஸை விட்டு வந்துட்டேன்ப்பா, ஒரு பொய்யை போய்க்கிறேன். அது உண்மையிலேயே பர்ஸ் காணாம போகிறோம் அப்படின்னா எங்களை நோக்கி பார் என்று சொல்லுகின்ற வேலை ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தான். ஒன்றும் வெள்ளியும் இடத்தில் இல்லை என்று சொன்ன உடனே ஒன்றும் இல்லாத நேரத்தில் எங்களை பாருங்க ஏன் சொன்னோம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒன்றும் சொல்லுங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ
அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லைன்னு உன்னை சோர்ந்து போயிருவான். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அது என்ன? ஒன்றும் இல்லை, வெள்ளி இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனுஷன் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லுகிறானே என்ற உடனே அவனை அவனோடு கூட பார்த்திருக்க வேண்டும். ஏதோ உன் வெள்ளியை காட்டிலும் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க போறார். தொடர்ந்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இது எங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? சர்ச்ல இல்ல, சர்ச் வாசல்ல. சர்ச் வாசல் சொல்ல போனா ஞாபகம் வருது. நம்முடைய சிஎஸ்சி சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்கே நான் தப்பு மாதிரிலாம் வெளியே நின்றுட்டு இருந்தேன். நான் கேட்டேன், தம்பி ஆராதனை தந்ததுக்கு ஏதாவது வெளியே நிற்கிறீங்களே? ஆனால் உள்ள இருக்க அவ்வளோ அயோக்கியங்க, அதனால தான் நாங்கள் வெளியே நிற்கிறேன். ஆலய ஆராதனை முடிந்தோம்னு அது இருந்த பெரியவர்களிடத்துல நான் கேட்டேன், ஐயா வெளியே தம்பி மாதிரிலாம் நிற்கிறாங்களே, ஒரு உள்ள வரத்துக்கு வந்தாங்க, ஒரு வயசு இருக்கிறேன், அவ்வளோ தான் அயோக்கியம் வீட்டு சொன்னேன். அங்கே யாரும் கேட்டது இல்லை, இவங்க பிள்ளைங்க. இந்த சம்பவம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா வாசலே இருப்பாங்க, அற்புதம் அங்கதான் நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆலய வாசலில் அந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணம் என்ன? பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு நாள் கூட உண்டாவதில்லை. அவன் உட்காந்து பிச்சை எடுப்பான், கொண்டு வருவாங்க, பிச்சை எடுப்பான், ஆலயாரத்தில் கொஞ்சம் ஆலயத்துக்குள்ளாக ஒரு நாள் உள்ள வைக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஏக்கம் எல்லாம் அநேகருடைய கால்களை பார்த்திருப்பான். இந்த கால்கள் எல்லாம் நடந்து போறாங்களே, நம்ம ஆண்டவர் படைச்சுக்கணும். தேவனாகிய கர்த்தர் ஏன் படைத்திருக்க வேண்டும்? 40 வயசு தாண்டக்கூடிய அந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். பேதுரு யோவானை கொண்டு தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லிய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அதோட நிக்கல. இப்ப என்ன செய்யலாம் பாருங்க, வாசிங்க. அடுத்த வசனம், 8வது வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று, முதல்ல என்ன செய்யலாம் பாருங்க, குதித்து எழுந்தான். எனக்கு அருமையானவர்களே, குதித்து எழுந்து நின்று நடந்தான். பைபிள் சொல்லுது, குதித்து எழுந்தான், நின்றான், நடந்தான். அடுத்தது நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆலயத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டினதின் நோக்கத்தை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், ஆலயத்தின் வாசலில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கிறார். ஆலயத்தில் அநேகர் வந்து செல்கிறார்கள், எல்லாரும் ஆரோக்கியமானவர்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கும்போது முடவனாக, பிறவியிலேயே முடவனாக பிறந்த அவன், தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி வருகிறார். அவருடைய வேளை மதியம் 3 மணிக்கு வந்தது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாளும் எப்பொழுது போல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றுதான் வந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கி ஆலயத்துக்குள்ளாக வரும் பொழுது துதித்துக் கொண்டே தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே உள்ளே நுழையக்கூடிய அற்புதமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அநேகர் கண்ணீர் அவருடைய வேளை ஒரு மனுஷனுடைய வாழ்வில் வந்தது போல
உங்களுடைய வாழ்வில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவருடைய நிச்சயம் அவருடைய விளைவார் காத்திருக்கிறாங்க. இந்த நாள் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் அந்த நாள் கொண்டு வந்திருப்பா. இந்த வசனத்தை அவர் கொடுக்கிறார் என்றால் என் வசனத்தை சொல், என்னுடைய வேலை வரும் என்று சொல். என் வேலை வரும் பொழுது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியத்தை செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தருள்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்த நேரத்தில் அநேக ஜனங்கள் விடுதலைக்காக வந்து கொண்டிருந்த வேளை ஒரு வாலிப பிள்ளையை தாவி, குட்டி பிள்ளைங்களை தூக்கிட்டு வருவாங்க முதுகுல, அதே போல ஒரு வாலிப பிள்ளை தாய் தூக்கி கொண்டு வந்தாங்க. தூக்க முடியல, குனிந்து கொண்ட காரணம் பெரிய பிள்ளை. அவளை கீழே விட்டா நிக்க முடியாமமா தாக்க முடியவில்லை. உட்கார வைத்தது. அவள் நின்று கொண்டிருந்த அந்த சபையில் இருந்த தேவனுடைய ஊழியக்காரர் அந்த பிள்ளைகளுடைய கையை பிடித்தார். இயேசுவே, அவ்வளவுதான், கையை வச்சுட்டார். நடக்கிறது வந்தா ஸ்டேஜுக்கு வாழ்ந்தார். ஸ்டேஜுக்கு வந்து வந்தா தாய், ஆண்டவரே என் பிள்ளை நடந்துச்சு. என்ன நடந்தது என்று கேட்ட பொழுதுதான் திடீரென்று என் மகளுக்கு ஒரு வியாதி இருந்தது. சில மாதங்கள் தான் இருக்கும். காலுக்கு கீழே பயங்கர வலி, இடுப்பிலிருந்து பயங்கரமான வலி, நடக்க முடியாமல் காலை கீழே உணவே முடியாது. அப்பா ஆண்டவரே, ஒன்றுவது மகளையும் மனைவியும் விட தாய் தன் பிள்ளையை தோல்ல தூக்கி கொண்டு அழைத்துள்ளா. மனசு எப்படி இருக்கு சொல்றாங்க? ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அவள் நின்று கொண்டு சொன்னாள், எனக்கு தேவனாகிய கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்து விட்டார். இப்பொழுது கால்களில் எந்த வலியுமே இல்லை என்று சொன்னவள். இப்பொழுது அவள் நடந்து போகக்கூடியதை நாங்கள் பார்த்தது அவ்வளவு ஒரு சந்தோஷம். தகப்பனார் எப்பொழுதும் போல அவளை கூட்டிட்டு கொண்டு வந்தவர். மகன் நடந்து வர்றதை பார்த்தோன்னு அந்த மனுஷன் கத்தி, என் மகன் நடக்கிறாளா, என் மகன் நடந்துச்சாளா. ஒரு வேலை சொல்வாரு, எதிர்பார்த்தாத வேலைக்கு நாம் கர்த்தர் செய்வார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கிருந்த நேரத்தில் அந்த தேவனுடைய ஊழியக்காரரோடு நான் உட்கார்ந்திருந்தேன். அவர் சொன்னார், அந்த வர்றாங்க வாசலிருந்து ஏறி வர்றாங்க கவனிக்க சொன்னார். நான் கவனித்த பொழுது அவள் அந்த ஸ்டெப்ல அழகாக ஏறி சிரித்து கொண்டே உள்ளே நுழைகின்றனர். போன வாரம் மிகுந்த வேதனையோடு கூட, ஆனால் இந்த வாரத்தில் அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட உள்ளே நுழையும் பொழுது எனக்கு அருமையானவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் இதற்காக ஆலயத்தை ஸ்தாபிக்கிறார் என்றால் கண்ணீரை துடைப்பதற்காகவே. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாள் அவருடைய கண்ணீர் வீணாவதில்லை. அந்நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் கண்ணீரை ஊற்றினார். கண்ணீருக்கு பலன். கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு கூட வந்து நின்று, ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்யும், என் அற்புதத்தை செய்யும் என்று கதறிக்கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேளை வரும். இந்த நாள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிரதிஷ்டை நாளில் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், என் வேளை உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அந்த நாள் தேவனாகிய கர்த்தர் நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அதிசயமான காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆலயம் ஒரு சின்ன சர்ச், ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்.
ஆகவே அந்த கூட்டத்தை அவர்கள் ஒரு திருமண மண்டபத்தில் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கூட்டம் முடிந்து அந்த போதகரோடு கூட நான் வந்து ஆலய வாசல்ல இறங்கினோம். அதுதான் எங்களுக்கு மேல ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நாங்கள் வந்த நேரத்தில் வாசல்ல போதகர் சொன்னார், யாரோ வாசல்ல ஒரு தம்பி படுத்திருக்கிறாங்க. நாங்கள் போன நேரத்தில் ஒரு தாய், ஐயா என்னுடைய மகன் சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது, ஐயா வாலிபவனை பாருங்கள். ஆலய ஆராதனை இந்த நாள் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கின்றது என்று ஆலயத்துக்கு கொண்டு வந்தேன். நான் அது கூட்டம் இன்னொரு இடத்தில் நடக்கின்றது என்று சொன்ன உடனே அங்கு வரைக்கும் நான் கூட்டிக் கொண்டு வர முடியாது என்று ஆட்டோவில் கொண்டு வந்தேன். என் பிள்ளை இடத்தில் என் பிள்ளை சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகின்றது, தண்ணி போல உள்ளது குடிப்பான். அவ்வளவுதான். அவனை பார்த்த பொழுது எலும்பும் தோலுமாக படுத்திருந்தான். என் உள்ளத்துக்குள்ளாக அப்பொழுது வார்த்தைகள் என்றால், இவன் சாப்பிட்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் கூட்டம் முடிச்சு வர்றோம். ஊழியக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட்டாக எங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அப்போ நான் மீட்டிங் முடிச்சு ரொம்ப களைப்பாக இருந்தபடினா நம்ம பாஸ்டர் சொன்னேன், வாங்க சாப்பிட்டு விட்டு அதை பிற்பதாக ஜெபிக்கலாம் என்று சொன்ன பொழுது தம்பி சொன்ன அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான், என் மகன் சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிட்டு. நான் சொன்னேன், ஜெபித்து விட்டு அதை பிற்பதாக சாப்பிட செய்வோம் என்று. நானும் என்னோடு வந்த உடன் ஊழியர் அவர் மீது கையை வைத்தோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த தாய்களுக்கு தெரியாது, அந்த பையனுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. தேவனாகிய கர்த்தருடைய வேளை இரவு 10 மணி. தேவனாகிய கர்த்தருடைய வேளை நான் ஒன்றும் செய்கிற தேவனாகிய கர்த்தரை தம்பியை தொட்டு செவிக்கிற வேளை தேவனுடைய வல்லமை அந்த தம்பியுடைய சடத்துக்குள்ளாக கடந்து போனதை கண்டேன். ஆனால் ஒன்றும் தெரியவே இல்லை. கையை எடுத்து அவன் தன் தாயை பார்த்து சொன்னான், அம்மா பசிக்கிறது. எனக்கு அருமையானவரே, அதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், அதான் தெய்வமாகிய கர்த்தர். பசிக்கிறதுன்னு சொன்ன உடனே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து வைக்கிற நேரத்தில் அந்த தாய் பக்கத்தில் சொன்னோம், அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கொடுங்க. அந்த தாய் என் பையனுக்கு இன்றைக்கு சாப்பாடு ஊட்டி விடுகின்றேன் என்று சொல்லி அவளோடு கூட அந்த பையனுடைய வாயிலை ஒரு வாய் வைத்தபோது அவன் சொன்னான், அம்மா நானே சாப்பிடுவேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனே சாப்பிட தொடங்கிய பொழுது அந்த தாயினுடைய சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே. ஆலய வாசலில் அந்த பாஸ்டர் சொன்னார், நான் யாரிடத்துல ஒரு காசு கூட வாங்குறேன், என்னுடைய சொந்த பணத்தை வைத்து ஆலயத்தை கட்டினேன். இந்த ஆலயத்தின் வாசலில் ஆண்டவர் செய்யக்கூடிய இந்த காரியத்தை பார்த்தபோது என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆலயம் என்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய வேள் உங்க வாழ்க்கையில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் வரும். ஆலய பிரதிஷ்டை என்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நீங்கள் ஒரு நாள் இங்கு வந்து தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டே சாட்சி சொல்லுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. உள்ளே நுழைந்தவன் இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை துதிக்க தொடங்கினான். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மை
நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆலய பிரதிஷ்டை நாளன்று தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய வேலை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மத்தியில வரும், என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கின்றார். முடவனாக பிறந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மதியம் 3 மணி தேவனாகிய கர்த்தருடைய வேலை வந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலை வரும். மகிமையான காரியத்தை செய்வார். உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த வேத வாக்கியங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, யாருக்காக இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கக்கூடிய தெய்வமே, இன்றைக்கும் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆலயத்தில் கண்ணீரோடு வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய வேலை வரும். ஒரு அதிசயத்தை செய்ய, ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் வேதவசனத்தின் மூலம் எங்களோடு கூட இணைப்பட்ட தெய்வமே, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தில் வருகின்றேன். ஆண்டவரே, இயேசுவா, நிலை குலைந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய, ஒரு சந்தோஷமான நாளான என்னால சந்தோஷமா இருக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, மனைவி வாழ்க்கையில, புருஷனுடைய வாழ்க்கையில கண்ணீரையா கண்ணீரை மாற்றி ஆண்டவரே இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தருடைய வேலை வரும். அதிசயமான காரியத்தை நீங்க செய்வேன் என்று இந்த நாள் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த ஆலய பிரதிஷ்டை நாளன்று ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட எங்கள் தேவனே, உம்முடைய வேலை அவர்கள் பார்க்கட்டும் ஐயா. அந்த அதிசயமான காரியத்தை ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்றீர்கள் தேவனாகிய கர்த்தர். நீ செய்ய போகிற அந்த காரியத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கண்ணீரோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக இந்த கண்ணீர் இந்த இடத்துல சிந்தப்படுகிறதோ தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்து இதே இடத்தில் எப்படி அந்த ஆண்டவரே பிறவியிலேயே உடவனாக பிறந்தவனை துதித்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்து தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படிக்கு வைக்கிறோம். அதே போல உடைய பிள்ளைகளுக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டனா நாம் யாரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஒப்புக்கொடுக்கும்படியாக கிறிஸ்துவுக்கெதிரே 360வது பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய்
கர்த்தர்